ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு. தன் வீட்டை பற்றி, தன் கிராமத்தை பற்றி, தன் நகரத்தை பற்றி, தனது தொழில் பற்றி என பல்வேறு கனவுகள். இக்கனவுகளை நனவாக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உங்கள் கனவை சொல்லுங்கள் எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மாவட்ட அளவில் நிலையான, சமத்துவமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பல்துறை வளர்ச்சியை இலக்காக கொண்டு வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் என் ஊர் என் கனவு எனும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையின்படி விஷன் 2030 என்ற பெயரிலே என் ஊர் என் கனவு என்னும் ஒரு திட்டத்தின் கீழ் நம்ம ஊருக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி பொதுமக்களிட்ட கருத்து கேட்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக அந்த கருத்துக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு வரக்கூடிய காலகட்டங்களிலே நிறைவேற்றுவதற்காக ஒரு அருமையான ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பொதுமக்களிடத்தில் கருத்து கேட்டு அரசு பல திட்டங்களை கொண்டு வருகிறது என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதற்கு ஏற்ப எந்தெந்த அளவிற்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன திட்டங்கள் வர வேண்டும் என்று பொதுமக்களும் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு சொல்வது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டங்களெல்லாம் மீண்டும் வரும் 2030 நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். 2030 தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு இலக்காக வைத்து இந்த அரசு பயணிக்கின்ற நேரத்தில் நமது பகுதியில் தொழில் வளர்ச்சியை பெருக்க வேண்டும், ஆட்டோமொபைல் துறையை பெருக்க வேண்டும், நாட்டுடைய மக்களுக்கு குறிப்பாக மருத்துவமனையில் மருத்துவத்திற்கு ஒரு 100 நபர்களுக்கு ஒரு மருத்துவர் என்கின்ற விகிதாச்சாரத்தில் மருத்துவர்களை புதிதாக உருவாக்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற இலக்கோடு $1 பில்லியன் என்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்கின்ற சூழ்நிலையில் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிதாக மாவட்டம் உருவாக்கிடுவதற்கும் 2030 நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைப்போம். மேலும் கோவை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்து தொழில் நகரமாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆக 2030 நமது இலக்கு $1 பில்லியன் என்கின்ற இலக்கை நோக்கி வெற்றி நடை போடும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2030 ஆண்டிற்குள் அடையவிருக்கும் வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய தொலைநோக்கு திட்டம் 2030 ஆனது ஒன்றை ஒன்று மேம்படுத்தி ஒன்றோடு ஒன்று இசைந்து 7 வண்ணங்கள் இணைந்து உருவாகும் ஒரு அழகிய வானவில்லை போல அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து வளர்ச்சியை அடையும் நோக்கில் விப்ஜிஆர் எனப்படும் சிறப்பு கட்டமைப்பின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான இந்த விஷன் டாக்குமெண்ட் 2030 என் ஊர் என் கனவு, இந்த டாக்குமெண்ட்ல நம்ம 2030 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 7 முக்கியமான தீமுகள், கனவுகள் கொண்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக இண்டஸ்ட்ரி இனோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வல்னரபிள் பாப்புலேஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பேக்போன் டு பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டிஸ், கிரீன் growth அண்ட் கவர்னன்ஸ், யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட், ஆர்கானிக் ஃபுட் செக்யூரிட்டி மற்றும் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரூரல் எம்பவர்மெண்ட் என 7 தீம் கீழே நம்ம இந்த என் ஊர் என் கனவு விஷன் டாக்குமெண்ட் தயார் செய்திருக்கோம். நமது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசு துறைகள் இந்த விப்ஜிஆர் கட்டமைப்பிற்குள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வி பிரிவு விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பும் வலுவான சுகாதார கட்டமைப்பும். இப்பிரிவில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்பு துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், மதிய உணவு திட்டம் ஆகிய துறைகள். ஐ பிரிவு தொழில் புதுமை மற்றும் உட்கட்டமைப்பு. இப்பிரிவில் மாவட்ட தொழில் மையம், தமிழ்நாடு சிறு தொழில்கள் மேம்பாட்டுக் கழகம் சிட்கோ, ஸ்டார்ட் அப் டிஎன், மாநில நெடுஞ்சாலைகள் துறை, தேசிய நெடுஞ்சாலைகள் துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, சுற்றுலாத்துறை ஆகிய துறைகள். பி பிரிவு பின்தங்கிய சமூகங்களுக்கு வலுவூட்டல். இப்பிரிவில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ ஆகிய துறைகள். ஜி பிரிவு பசுமை வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். இப்பிரிவில் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நீர்வளத்துறை ஆகிய துறைகள். வை பிரிவு இளைஞர்களின் நலன் மற்றும் மேம்பாடு. இப்பிரிவில் பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வேலைவாய்ப்புத்துறை, திறன் மேம்பாட்டுத்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகள். ஓ பிரிவு இயற்கை வேளாண்மையும் முழுமையான உணவு பாதுகாப்பும். இப்பிரிவில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, மீன்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆகிய துறைகள். ஆர் பிரிவு வருவாய் நிர்வாகம், ஊரக
ஊரக வளர்ச்சி மற்றும் வாழ்வாதார வலுவூட்டல். இப்பிரிவில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி, காவல்துறை ஆகிய துறைகள் என மொத்தம் 36 துறைகள் இக்கட்டமைப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. என் ஊர் என் கனவு திட்டமானது 31/1/2026 அன்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர், கூடுதல் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பயிற்சி ஆட்சியர் ஆகியோரின் முன்னிலையில் தொடங்கப்பட்டு கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட துறைகளால் முறையாக பதிவு செய்யப்பட்டன. கலந்துரையாடலில் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், விவசாயிகள், வல்லுநர்கள், மாணவர்கள், தொழில் முனைவோர், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு அரசு திட்டங்களின் பயனாளிகள், சுய உதவி குழுக்கள், குலபதி உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர். இதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் 2030 ஆண்டின் வளர்ச்சி குறித்து தொலைநோக்கு இலக்குடன் கோயம்புத்தூர் விஷன் 2030 ஆவணம் தயார் செய்யப்பட்டுள்ளது. 2030 ஆண்டு கோயம்புத்தூர் காவல்துறை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்பதை ஸ்மார்ட் என்ற வார்த்தையின் மூலம் சொல்ல விரும்புகிறேன். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிக்ட் அண்ட் சென்சிட்டிவ், கருணையும் அண்ட் கடுமையும் கூடியது. எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடர்ன் அண்ட் மொபைல், தட் இஸ் நவீனமானதும் உடனடியாக செயல்படக்கூடியதுமாக இருக்கும். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலர்ட் அண்ட் அக்கௌண்டபிள், பொறுப்புடன் கூடியதும் அண்ட் உஷாராகவும் இருக்கும் ஒரு துறையாக இருக்கும். R stands for reliable, that is நம்பகத்தன்மையுடன் கூடியதாக இருக்கும். T stands for technology driven, தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் சைபர் குற்றங்கள் சுத்தமாக நடக்காத அளவிற்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். போதைப் பொருள்கள் நடமாட்டம், அதனுடைய ஊடுருவல் முற்றிலுமாக தடுக்கப்படும். சாலை பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு பாதுகாப்பான சாலை பயணம் ஏற்படுத்த எல்லா விதமான கட்டமைப்புகளும் உருவாக்கப்படும் என்று உறுதியளிக்கிறேன். ஸோ விஷன் 2030 பொறுத்தவரை கோயம்புத்தூர் கார்பரேஷன் 2030 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பல்வேறு விஷன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 7 தலைப்பின் கீழே கோயம்புத்தூர் கார்பரேஷனோட விஷன்ஸை ரெடி பண்ணதில் கார்பரேஷனில் சொல்லப்பட்ட அந்த 7 தலைப்புகள் கீழே பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் சுற்றுச்சூழல்ங்கிற ஒரு தலைப்பின் கீழையும், கழிவு மேலாண்மை அதில் திடக்கழிவாக இருக்கட்டும் இல்லை திரவ கழிவுகளாக இருக்கட்டும் 2 அடங்கக்கூடிய ஒரு திட்டமாகவும், பசுமை மற்றும் பொது இடங்களில் எங்களை செம்மொழி பூங்கா போன்ற மற்ற பார்க்குகளையும் மக்களுக்கு தேவையான ஓப்பன் ஸ்பேஸை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைப்பின் கீழையும், ஆற்றல் மற்றும் நிலைத்தன்மையில் சோலார் எனர்ஜி ஒரு 25 மெகாவாட்டும், வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட்டை அது மூலமாக கொண்டு வரக்கூடிய ஆற்றலில் ஒரு ஆற்றல் மற்றும் நிலைத்தன்மையில் கொண்டு வரக்கூடிய தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கோம். போக்குவரத்து மற்றும் இணைப்பு, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து நெட்வொர்க்கையும் புதிதாக சாலைகள் அமைப்பதன் மூலமாக டிராஃபிக் குறைக்கக்கூடிய வகையில் அதை ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வந்திருக்கோம். நகர்ப்புற உள்கட்டமைப்பின் கீழே சிட்டியோட டெவலப்மெண்ட் ஒரு பிளான்டு சிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கான அந்த தலைப்பு உருவாக்கியிருக்கோம். சமூக மற்றும் மனித மேம்பாடு அப்படிங்கிற தலைமைக்கு அந்த தலைப்பின் கீழ் பெண்களை மையமாக கொண்ட உட்கமைப்புகள் லைக் பிங்க் பார்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற விஷயங்கள் பல்வேறு பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான ஒரு 7 தலைப்பின் கீழே கோயம்புத்தூரோட விஷன் 2030 கார்பரேஷன் தலைவில் ஒரு என்டையர் ஒரு டீமாக உருவாக்கப்பட்டுள்ளது. என் ஊர் என் கனவு இந்த திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட விஷன் 2030 இந்த திட்டக்காக பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ரூரல் தொகுதி பொறுத்த வரைக்கும் கீழே கண்ட விஷன் 2030 ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். அக்ரிகல்ச்சர் மற்றும் வாட்டர் சப்ளை 24/7 வாட்டர் சப்ளை இருக்கணும். ரூரல் ரோட்ஸில் எல்லா கச்சா ரோட் பக்கா ரோடில் கன்வெர்ட் பண்ணணும். வார்டு வைஸ் வாட்டர் சப்ளை பண்ணணும். அதே போன்ற கிளஸ்டர் ஹவுசஸ் பல்வேறு பிளாக்ஸில் கிளஸ்டர் ஹவுசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதே போன்ற எல்லா பஞ்சாயத்து ஆஃபீஸஸில் ஃப்ரீ வைஃபை, வெஸ்ட் டு வெல்த் மற்றும் விமென் எம்பவர்மெண்ட், எல்லா OSR லேண்ட்ஸ் அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசோர்ஸ் லேண்ட் டு கன்வெர்ட் டு ஆக்சிஜன் பார்க்ஸ், 100% electrification of tribal settlements, mobile connectivity to all the habitations, particularly tribal habitations, and resource recovery park in all the village panchayat. This is our vision for the Coimbatore district rural areas. தொழில் நகரமான கோவை மாவட்டத்தில் உள்ள சுய உதவி குழு உறுப்பினர்களில் 50% பெண்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுதல், குறிப்பாக பழங்குடியின குழுவினரிடையே தொழில் முனைவை ஊக்கப்படுத்துதல். சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் மதி பிராண்டின் கீழ் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனை மேலும் மக்களிடையே பிரபலப்படுத்துதல். FMCG
மார்க்கெட்டில் இந்த பொருட்கள் அதிகம் இடம்பெறுவதை உறுதி செய்தல். அடாப்ட் SHG என்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலம் கல்லூரிகள், நிறுவனங்கள் ஆகியவற்றோடு இணைந்து சுய உதவி குழுக்களை தத்தெடுத்து அவற்றிற்கான மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வாழ்வாதார நடவடிக்கைகளில் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்துதல், சுய உதவி குழுக்களின் மேம்பாட்டிற்காக கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் அமைத்து அவர்களுக்கான களநிலை பயிற்சியை வழங்குதல், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கனவிற்கேற்ப கோவை மாவட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் கடந்து வந்த பாதை வெகு தூரம். இந்த பாதையை மேலும் செம்மைப்படுத்தவும் இந்த பெண்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பாகவும் இந்த விஷன் டாக்குமெண்ட் 2030 அமையும் என்பதில் எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. நன்றி. மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தின் விஷன் 2030 திட்டத்தின் ஒரு பகுதியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் மாவட்ட சுகாதார அலுவலர், இணை இயக்குனர் சுகாதார பணிகள் மற்றும் ICDS திட்ட அலுவலர் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பிரைமரி கேர், செகண்டரி கேர் மற்றும் டெர்ஷரி கேர் என்ற 3 நிலைகளையும், ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சேவைகளையும் உலகத்தரத்திற்கு உயர்த்தும் முழுமையான செயல் திட்டம் உருவானது. விஷன் 2030 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அனைத்து பள்ளிகளிலும் ஆல் வெதர் பில்டிங், அனைத்து கால சூழ்நிலையிலும் சிறப்பான முறையில் கட்டிடங்கள் அனைத்து பள்ளிகளிலும் அமைய வேண்டும் என்ற நோக்கம் 2030க்கு முன்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். பக்காவான ஒரு சானிட்டரி காம்ப்ளெக்ஸஸ் வித் ப்ராப்பர் ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ், அதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பது ஒரு இலக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சிருக்கிறோம். அனைத்து பள்ளிகளும் சிறந்த ஒரு ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷனாக நாங்கள் வைத்திருக்கிறோம். டிஜிட்டல் என்ஹான்ஸ்மெண்ட்டுங்கிற ஒரு தளத்தில் பார்க்கும்போது அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளிலுமே கூட ஸ்மார்ட் கிளாஸஸ் ஹை அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு அவர்களுக்கு அந்த AI டெக்னாலஜிலாம் இன்டகிரேட் பண்ண ஒரு ஸ்மார்ட் வகுப்பறையாக அந்த வகுப்பறை அமைய வேண்டும் என்பதோடு அனைத்து மேல்நிலை பள்ளிகளிலுமே தொழிற்கல்வி தொடங்குவது என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு உயர்கல்வி செல்லும் வரை எந்த ஒரு மாணவரும் இடைநிற்றல் இல்லாமல் ஒரு மாணவர் விடுதலின்றி அனைவரையுமே அவருடைய கல்வி தொடர்ச்சியாக அவர்கள் கற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அறிவியலில் மாணவர்களுடைய ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் வண்ணம் ஸ்டெம் லேப்ஸ் அனைத்து பள்ளிகளிலுமே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் ஒரு இலக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதிக மதிப்பெண்களோடு கூடிய தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்த வேண்டும் என்பதும், அதே போல இந்த கற்றல் அடைவு ஆய்வுகளில் பல்வேறு நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய தேசிய கற்றல் அடைவு ஆய்வு, மாநில கற்றல் அடைவு ஆய்வுகளில் மாணவர்கள் ஒரு ப்ரொஃபிஷியன்ட் லெவலில் அந்த மாணவர்கள் அவர்கள் பரிமளிக்கும் வண்ணம் அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்குவது சார்ந்து நாம் திட்டமிட்டிருக்கிறோம். GER இப்போ 98% லாஸ்ட் இயர் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். பட் அது மட்டும் அல்லாமல் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் IIT, IIM போன்ற சிறந்த கல்வி நிறுவனங்கள் சேர்வதற்கான போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவதை உறுதி செய்யக்கூடியது ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் WIBGR திட்ட அறிக்கையின் கீழ் O பிரிவின் கீழ் எங்களுடைய திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் வேளாண் தொழில் நம்ம ஏற்றுமதி சார்ந்த ஒரு திட்டங்களாக வேளாண் திட்டத்தை கொண்டு வரக்கும், நம் மண் வளத்தை மீட்டெடுப்பதற்கும் மண் வளத்தினை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு திட்டம் அறிக்கை தயாரித்திருக்கோம். அதுபோக நம்ம சிறிய சிறிய சுற்றுச்சூழல் பூங்காக்களை உருவாக்குவதற்காக திட்ட அறிக்கை இணைக்கப்பட்டிருக்கு. வேளாண் தொழில் ஏற்றுமதி சார்ந்த லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்கு அதற்கான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் கூட்டமைப்பின் மூலம் மதிப்பு கூட்டும் பொருட்களை தயாரித்து தரமான பொருட்கள் மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற திட்ட அறிக்கையும் நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். எந்திரமயமாக்குதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால அந்த திட்டத்தையும் நாங்கள் இதில் சேர்த்திருக்கிறோம். எங்கள் கனவு மெய்ப்பட எங்கள் கனவுகளை ஒருங்கிணைந்து சமர்ப்பிக்க வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான விஷன் டாக்குமெண்ட் 2030க்கு உண்டான டாக்குமெண்ட் தயார் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த டாக்குமெண்ட் தயார் பண்றதுக்கு கலந்து கொண்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும், மக்கள் பிரதிநிதிகளுக்கும், NGOs மற்றும்
அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு முதலாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.